ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் பொது தமிழ் 5 தான் பார்க்க போகிறோம். போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் தான் போர்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். சூளுரை, இதன் ஆங்கில சொல் தருக. ஆன்சர் வாவ். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ பேலன் அப்படின்னா கதை பாடல்னு சொல்லுவோம். கரேஜ் அப்படின்னா துணிவுன்னு சொல்லுவோம். எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல்னு சொல்லுவோம். குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர் யார்? ஆன்சர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் கபிலர். ஐங்குறுநூறில் குறிஞ்சி திணையை எழுதியவன் கபிலர் தான். ஓகேங்களா? இவர் திரிகுட ராசப்ப கவிராயர் பொறுத்த வரைக்கும் குற்றல குறவஞ்சி எழுதியிருப்பார். வள்ளுவர் நமக்கு தெரியும், திருக்குறளை எழுதியிருப்பாங்க. திருக்குறள் அப்படின்ற அந்த சொல்லோட இலக்கணம் பார்த்தோன்னா அடையெடுத்த கருவியாக பெயர்னு சொல்லலாம். ஸோ ஔவையார் பொறுத்த வரைக்கும் சனி நீராடுன்ற கூற்றை இவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து இது பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுத்திட்டு ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடைப்பொலின்னு வரும். ஏன் அப்படின்னா பந்தல் இல்லு வந்திருக்கணும், அங்கே இரு வந்திருக்கு, அப்போ அது தவறு. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்து மைஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மஞ்சுன்னு வந்திருக்கணும், அப்போ அது தவறு. ஓகேங்களா? மைன்றதுக்கு பதிலாக மா வந்திருக்கணும், அப்போ முதல் எழுத்து தவறாக இருக்கனால இது முதல் போலி. அடுத்து 5, இது 5ன்றது தப்பு, 5ன்னு வரணும், அப்போ எல்லா எழுத்துக்களும் மாறி இருக்குது அப்படின்னா இது முற்றுப்பொலின்னு சொல்லுவோம். அடுத்து அரையர், அரையருக்கு ராதா வரணும், ரை வரக்கூடாது, அப்போ அரையர்ன்றது வரணும், அப்போ இடையில தான் மாறி இருக்குது, அப்போ இடைப்போலி. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4வது, செகண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1ன்னு வரணும். அதுக்கடுத்து 5ன்றது முற்றுப்போலின்னு வரணும். அடுத்து அரையர்ன்றது இடைப்போலின்னு வரணும். அப்போ ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 1 2 3 அப்படின்றத சரியானது. 4, தஞ்சாவூர் என்னும் பெயர் தஞ்சை என அழைக்கப்படுவது எந்த வார்த்தையினால் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் மருவு. ஓகேங்களா? ஸோ இடக்கரடக்கல் அப்படின்றது ஒரு நாகரிகம் கருதி என்ன பண்ணுவாங்க, மறைமுகமான வார்த்தையில் சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்து போலி அப்படின்னா மிஸ்டேக் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒரு அதில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். அடுத்து வழக்கு அப்படின்றது இந்த தகுதி வழக்கு இதெல்லாம் பிரிக்கிறோம்ல, இதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ தஞ்சாவூர் தஞ்சை என வழங்கப்படுவது பார்த்தோம் அப்படின்னா மருவு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடற்கரையினிலே என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் சொல்லின் செல்வர். ஓகேங்களா? ராபி சேது பிள்ளையோட நூல் தான் கடற்கரையினிலே. ஓகேங்களா? அது இல்லாமல் ஆற்றங்கரையினிலே இந்த மாதிரிலாம் நூல்கள் எழுதியிருப்பார். கவிமணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தேசிக விநாயகம் பிள்ளை. கவிஞாயிறு தாரா பாரதி. கவிஞர் ரேரு அப்படின்றது யாருன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கவிஞர் ரேரு இது ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட பேராக தான் இருக்கும். பாரதிதாசன் வழி வந்தவங்க கூட சொல்லலாம், மாணவர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் ஆயுள் தண்டனை சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த நீதிபதி ஒருத்தர். அவர் ஒரு கூற்று சொல்லியிருப்பார். அந்த கூற்று சரியாக தவறு, அந்த கூற்றை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. அந்த கூற்று சரியாக தவறுன்னு பார்க்கணும். அந்த நீதிபதியோட பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பின்ஹே. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். முதல் கேள்வி, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். ஏன்னா அந்தளவுக்கு அழகாக சொல்லியிருப்பார் அவர். சரி, ஓகே, பார்க்கலாமா? அடுத்தது, புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு 5 வினாடிகளில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கூற்று சரியாக தவறுன்னு பார்க்கலாமா? ஆன்சர் தவறு. ஓகேங்களா? ஏன்னா 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது தவறு. மற்ற கூற்றெல்லாம் கரெக்டு தான். அடுத்தது பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் 1963ஆம் ஆண்டு எந்த மாதம் இவ்வுலக வாழ்வை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதம் எல்லாருக்கும் தெரியும், வருஷம் தான் தெரியாது. அதனால் வருஷம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருப்போம். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் அக்டோபர். அக்டோபர் 30ஆம் நாள் தான் பிறந்து அக்டோபர் 30ஆம் நாளே இறந்துருப்பார். ஓகேங்களா? ஸோ தமிழக அரசு சார்பில் விழா கூட அந்த நாளில் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அவர் இறந்த நாள் அப்படின்னு சொல்லி இறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1963ஆம் ஆண்டு. ஓகேங்களா? அவரோட பேர்லேயே பாருங்கள், முத்து ராம லிங்க அப்படி தனித்தனியாக பிரிக்கும் போதே முத்துனா 3, லிங்கனா 3 இந்த மாதிரி வருது பாருங்கள். அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து 1934ஆம் ஆண்டு கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எந்தெந்த தேதிகளில் நடத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது குற்றப்பரம்பரை சட்ட மாநாடு எந்த வருஷம்னு தெரிஞ்சுக்கணும், எங்கே நடத்தினார்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 1934 நடத்தியிருக்காரு, கமுதியில் நடத்தியிருக்காரு. எந்தெந்த தேதிகளில் நடத்தினார் அப்படின்றதான் அடுத்த கேள்வியை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தேதின்றதை பார்த்துலாமா?
ஆன்சர் மே 12, 13 ஆகிய தேதிகளில் நடத்தியிருப்பார். அடுத்து பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் எங்கு படித்து கொண்டிருந்த போது அந்த ஊரில் பிளேக் நோய் பரவியதால் அவரதோட படிப்பு வந்து பாதியில் நின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஊரில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்றது தான் கேள்வி. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ராமநாதபுரம். ஆன்சர் ராமநாதபுரம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சென்னிமலை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? தீரன் சின்னமலை அவங்களாம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஈரோடுனா மஞ்சள், அதை வச்சுக்கோங்க. அடுத்து சூரன் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சூரனை என்னது? ஆன்சர் வீரன். ஓகேங்களா? சூரன்றது இந்த இடத்துல வீரனை குறிக்கிறது. மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகள் இந்த பாடலில் இது எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகள் இது எதில் இடம்பெற்றிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் பாஞ்சை வளத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டைகளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து கோட்டைகள் நேர்த்தியாக அமைஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தோன்றுவதன் மாதோ போர்க்களத்தானே இது எந்த நூலோட அடிகள், அதாவது எந்த பாடலோட அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது தோன்றுவன் மாதோ அப்படின்னா இங்கே இல்லைன்னா அவன் எங்கே தோன்றியிருப்பானா ஒருவேளை போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்து பதிலளிச்சிருப்பாங்க அந்த முதுபெண்டீர். அந்த கதையை படித்தா வந்து தெரியும். ஓகேங்களா? ஒரு இளையவள் வந்து கேட்கும்போது முதுபெண்டீர், அதாவது தன்னோட செவிலித்தாய் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அவரோட செவிலித்தாய் மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கதையை. ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கும், படிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்களா? சரி பார்க்கலாம். ஆன்சர் புலி தங்கிய குகை. அடுத்து பார்க்கலாம். பொய்யாமொழி என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருக்குறள். திருக்குறளில் தான் பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து இந்த மாதிரி நிறைய சொல்வோம். அடுத்து அணவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் இது எந்த ஆசிரியரின் கூற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஔவையார். ஓகேங்களா? ஸோ குறளுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தது ஔவையார். இப்போ உங்களுக்கான கேள்வி, கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகை தரித்த குழல் அப்படின்னு சொல்லி வந்தால் அது யார்? ஓகேங்களா? ஸோ அணுன்னு வந்தால் நமக்கு ஔவையார்னு இப்போ தான் பார்த்தோம். இந்த இடத்துல அணுன்னு வராமல் கடுகைன்னு வந்தால் அதுக்கு ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒன்றன்பால் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றன்பால் அப்படின்றது எந்த குறிக்குது அப்படின்னா ஆன்சர் அக்னிநேய ஒருமையை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்ப்பல ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அதில் ஒன்றன்பால்ன்றது அக்னிநேய ஒருமை. நெக்ஸ்ட்டு மகர குறுக்கம் இடம் பெறாத சொல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாடம் படித்தான். ஓகேங்களா? ஏன்னா போலும் அப்படின்றதுல போன் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வரும். அதே மாதிரி தான் மருண் அப்படின்னு வரும்போதும் வரும். வளம் வந்தான் அப்படின்றதுல இம்க்கு அடுத்து வா வரனால அந்த ஓசை குறையும் போது அங்கே குறுக்கம் ஏற்படும். ஆனால் பாடம் படித்தான்ல இம்மா முழுமையான ஓசையில் ஒலிக்கும். ஸோ அங்கே குறுகி ஒலிக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை எந்த ஆண்டு இந்திய வனமகனுக்கு வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் 2012. 2015 பத்மஸ்ரீ விருது வாங்கியிருப்போம். இருங்க நிமிஷம். 2015. ஓகேங்களா? 2015 பத்மஸ்ரீ விருதும் 2012 வனமகன்ற விருதும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மாற்றி சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. வனமகன்ற விருது 2012. இங்கே பத்மஸ்ரீன்ற விருது வந்து 2015 கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் கவுஹாத்தி பல்கலைக்கழகம் வந்து மதிப்புறு முனைவர் பட்டமும் கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட்டு அசாம் மாநிலத்தின் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வந்து ஜாதவ் பையங்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஜோர் விராட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும் ஆப்பிரிக்க சிங்கங்கள் காணப்படுகிறது. காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்கள் இயற்கை விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த கூற்று சரி அப்படின்றது நம்மளுக்கு கேள்விக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் முதல் கேள்வி பாருங்கள். குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் ஆப்பிரிக்க சிங்கங்கள் இருக்குன்றது தவறு. ஏன்னா ஆசிய சிங்கங்கள் தான் இருக்கும். ஆப்பிரிக்க சிங்கங்கள்ன்றது கண்டிப்பான முறையில் தவறு தான். ஓகேங்களா? அடுத்தது காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்கள் இயற்கை விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இயற்கை விஞ்ஞானிகளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள், காட்டுக்கரசன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சிங்கத்தை சொல்ல மாட்டாங்க. காட்டுக்கு அரசன்னு சொல்லி அதை யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
யாரையும் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கத்தை சொல்ல மாட்டாங்க, புலியை சொல்லுவாங்க. ஓகேங்களா, காட்டுக்கு அரசன் புலி தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா புலி வந்து கரெக்டாக அதோட கம்பீரம், நீளம், உயரம், பருமன், எடை, பழம், அப்புறம் வேட்டைத்திறன் இது எல்லாத்துலேயுமே வந்து சிங்கத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இரண்டும் தவறு. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் உண்டு, ஆசிய யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு. இதில் வந்து எந்தது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இது யானைகள் பற்றிய ஒரு கூற்று. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா? ஆன்சர் இரண்டும் தவறு. ஓகேங்களா, ஏன்னா ஆப்பிரிக்க யானைகள் அப்படின்றது தவறு. ஓகேங்களா, ஆசிய யானைகள்ன்றது இங்கே எப்படியும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆசிய யானைகளில் தான் வந்து ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் இருக்கும், ஆப்பிரிக்க யானைகளில் ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். அடுத்து கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 மூன்றில் எது சரின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ராஜமார்த்தாண்டனின் கவிதைகள் என்னும் நூலில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றார் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றுதலை வந்து நடத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா? ஆன்சர் கூற்று 3 மட்டும்தான் சரி. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து அவர் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள்னு தொகுத்திருக்க மாட்டார், கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்திருப்பாங்க. ஓகேங்களா, தொகுத்து நூலாக்கியிருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொங்குதேர் வாழ்க்கைன்றது தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி தவறு. ஓகேங்களா, எது வந்து அவரோட தமிழ் வளர்ச்சித்துறை பெற்றிருக்குன்னா ராஜமார்த்தாண்டனோட கவிதைகள்ன்ற நூல் தான் தொகுத்திருக்கும். அடுத்து கொல்லிப்பாவின்ற சிற்றிதழை இவர் நடத்தியிருப்பார். ஸோ இது மட்டும்தான் சரி. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுரதா. காடு அப்படின்றதில் எழுதியிருப்பாங்க, அங்கே எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்தோம் அப்படின்னா ராஜமார்த்தாண்டன் இப்போ பார்த்தது பாரதியார் பொறுத்த வரைக்கும் 1882 பிறந்து 1921 வரைக்கும் வாழ்ந்தவர். அடுத்து பார்க்கலாம். கண்ணன் இது உயர்திணை சொல், வேப்பமரம் இது அக்ரிணை சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் என்ன? ஆன்சர் இரண்டும் சரி. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா வந்து மனிதர்கள் இவங்களை சார்ந்திருக்க தான் உயர்திணை, மற்ற எல்லாமே அக்ரிணை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். 24வது பாடல் பார்க்கலாம். அமாவாசை இருட்டில் டேஸ் போன இடம் எல்லாம் வழிதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் இந்த இடத்துல வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா, வழிதான், இந்த வழி வரணும். ஓகேங்களா, ஸோ இங்கே மாறி இருக்குது, பார்த்துக்கலாம். அமாவாசை இருட்டில் டேஸ் போன இடம் எல்லாம் வழிதான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் அமாவாசை இருட்டில் வந்து பெருச்சாளிக்கு போன இடம் எல்லாம் வழிதான் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 25வது கேள்வி பார்க்கலாம். பகுத்தறிவு கவிராயர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பகுத்தறிவு கவிராயர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, உடுமலை நாராயண கவின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் எந்த ஆண்டு பிறந்திருப்பாங்கன்றதை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் மற்ற புக்ஸில் இருக்கும். ஓகேங்களா, இந்த புக்ஸில் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், படிக்கும்போதே வந்து அவங்களோட அந்த ஆசிரியர் குறிப்பு அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா ஓல்டு புக் வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, படிக்கும்போதே இங்கே கூட நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சா தான் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். பகுத்தறிவு கவிராயர் எந்த ஆண்டு பிறந்தார்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1899. 1891 பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பாரதிதாசன் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அம்பேத்கர் அவர்களும் இந்த வருடம் தான் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 891 நிறைய சிறப்பு ஒரு வருடம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ 1909 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா, ஸோ வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம்ன்றது வந்த ஆண்டு வந்து 1909 தான் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, எங்கள் டீம் சார்பாக எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ எஃபோர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வீண் ஆகாது. 25 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணீங்க ப்ளஸ் உங்களோட நேம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.